இல்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? ஏதாவது ஒண்ணு காப்பாத்துனீங்களா? முக்கியமா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை வச்சிருக்க விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பட்டநாமம் போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெருவில் இறங்கிட்டாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்தாரு. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருந்தா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு இன்னொரு நாமத்தையும் போட்டாரு. அது தவிர இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன தெரியுமா? உரிமை தொகை மாசம் 2500 ரூபாய், ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். கொடுக்கிற வரைக்கும் விடமாட்டோம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர், பட்டு புடவை, தங்க செயின், இப்படி கண்ணாப்பனு வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறீங்க. மக்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். திமுக மேல பழிய போட்டு மக்களை மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் சொல்லிக்க விரும்புவதெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம். ஆளுங்கட்சிக்கு எதிராக தவறு செஞ்சீங்கன்னா குரல் கொடுப்போம். களத்துக்கு வந்து போராடுவோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிஎம் சார் சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அசம்பிளியை லைவா பார்த்துட்டாங்க, அசம்பிளியில நம்ம எவ்வளவு ஓட விட்டோங்கிறதையும் பார்த்து ரசிச்சுட்டாங்க. இப்ப சட்டமன்ற நிகழ்வுல எல்லாம் தொடர்ந்து கவனிப்பாங்க. இந்த மாற்றமும் அவேர்னஸ் தான் உங்க வீழ்ச்சிக்கான தொடக்கம். எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போட்டு தப்பிச்சா நினைக்கிற உங்களோட கனவு இன்னைக்கு ஒரு நாள் பழிச்சிருக்கலாம், என்னைக்கும் பறிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்களுடைய முகத்திரைய கிழிப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க. இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவரை எழுதுவாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்க பயணம் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் சந்திச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், ஏன் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கள ஆய்வு செஞ்சு நம்முடைய தலைவர்கிட்ட நிச்சயம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் கழகத்துடைய நலன் கருதி நிச்சயம் நம்முடைய தலைவர் நல்ல முடிவை எடுப்பாங்க. வரும் காலங்களில் கழகம் வெற்றிகளை குவிக்க நாம அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒன்றாக இருந்து, இன்னைக்கு சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும் வெற்றி பெறுவோம்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்த முறை இதைவிட பல மடங்கு பெரிய வெற்றியை நாம பெற்றே ஆகணும். நிச்சயம் பெறுவோம். அதற்கு வருகின்ற நாட்கள்ல சென்ற 5 வருடம் எப்படி களப்பணி ஆற்றணுமோ அதே போல நானும் உங்களோடு சேர்ந்து களப்பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன். மீண்டும் நம்முடைய கலைஞர் ஆட்சி, நம்முடைய தலைவர் தலைமையில மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு அவர் மீண்டும் பதவியேற்கின்ற நாள் தூரத்தில் கிடையாது. அதை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு கூறிக்கொண்டு, எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள், உங்க மக்கள் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், என்னுடைய அருமை சகோதரிகள், உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.